அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். பீலிபை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு என்ன அர்த்தங்க? பீலி அப்படின்னு சொன்னா மயில் தோகை, பெய் அப்படின்னு சொன்னா ஏற்றிய, சாகாடும் அப்படின்னா வண்டி, சரிங்களா? அச்சு இரும் அப்படின்னா முறிஞ்சு போகும். மயில் தோகையே நம்ம நிறைய ஏற்றி வச்சாலும் என்ன ஆகும்? மயில் தோகைனா லைட்டாக தானே இருக்கும், மயில் ரெக்க இருக்கும்ல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதுவே அளவுக்கு அதிகமாக ஏற்றுனா என்ன ஆகும்? அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய அச்சு வந்து முறிந்து போகுமா. அப்பண்டம், அதாவது என்னதுமா அப்பண்டம்னா அந்த பொருள். சால மிகுத்து பெயின் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து போகும். இங்கே வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் என்ன நினைப்போம், நம்முடைய பகைவர்கள் அப்படின்னு சொல்லி, இவெல்லாம் நான் குட்டி குட்டியாக இருக்கிறான், அவெல்லாம் நினைச்சு நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது. அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் அவன் பவர்ஃபுல்லாக மாறிடுவான். சரிங்களா? நன்றி, வணக்கம்.